குணம்ல வந்து பாக்கியவன் எதுவும் வருது. அந்த சாந்த குணமாக்குறதுக்கு ஆண்டவர் ஒரு ஸ்டெப்பில் கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிடணும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவர் என்ன சொல்கிறாரு கேட்டு அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏசப்பாவுக்கு கீழ்ப்படுகிறது பெரிய ஒரு ஆசீர்வாதம். அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவார். கீழ்ப்படியும் போது ரொம்ப சந்தோஷம். அவங்க கீழ்ப்படியும் போது ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அவர் கீழ்ப்படி இந்த கல்யாண வீடு தான் ஆண்டவர் நிறைய ஊமைகள் வச்சுருக்கிறாரு. இந்த 6 கச்சடியிலும் தண்ணி நிரப்பின உடனே நீங்கள் போய் எடுத்து நினச்சிங்க பந்தியில் பரிமாறுங்கன்னு சொல்லும்போது அவங்க அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. கீழ்ப்படிஞ்சதுனால அவங்க எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லும்போது அப்படி நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும். அவன் ஆண்டவர் பேதுருக்கு சொல்லுவார், நீ போய் ஆழத்தில் போய் வலைய போடுன்னாரு. அவன் ஆழத்தில் போடும்போது கரையில் போட்டிருந்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்க முடியாது. அவன் நேரே போய் நினச்சிருந்தான், ஆழத்தில் போய் வலைய போட்டான். ஆண்டவர் 2 படகு நிறைய மீன்களை கொடுத்தாரு. அதுதான் பெரிய ஆசீர்வாதம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஆண்டவர் வந்து அந்த குணங்கள் அந்த குணங்களை மாற்ற வேண்டுமானால் நிறைய ஸ்டெப்பாக தான் ஆண்டவர் கூட்டிகிட்டு இருப்பார். அப்போ சார்ந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு அந்த உலகத்தில் நல்லா ஆயுசாட்டில் கூட்டி விடுப்பார் ஆண்டவர். பூமியை சுதந்திரத்து கூட கர்த்தர் பெரிய கரைச்சார். இந்த சின்ன வயசுலேயே செத்து பேர் நிறைய சொல்கிறாங்க, அப்படி செய்யக்கூடாது. அது வந்து நல்லது இல்லை. இந்த உலகத்தில் வந்து ஆண்டவர் இந்த உலகத்தில் வச்சுருக்கிறதே நல்லா ஆண்டணும். இந்த உலகத்தை வந்து நல்லா ஆளுகை செய்ய நம்ம ஆளணும். அதை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அப்போ நம்ம வந்து நம்ம ஆண்டுக்கு கீழ்ப்படியும் போது சமான சந்தோஷம் தருவார். இந்த உலகத்தில் பூமி என்ன செஞ்சலாம், நம்ம பூமியில் நம்ம நினச்சிருக்கலாம். அது மாத்திரம் இல்லை, வாயின் வார்த்தையில் பாவம் இல்லாமல் போவது. வாயின் வார்த்தையில் சாகணும்னு சொல்லவே கூடாது. நம்மளுடைய வாயின் நாக்கில் தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிற மரணமும் ஜீவனும் நம்மளுடைய நாவில் தான் இருக்குது. அதனால் நாவை கூட நினச்சி ரொம்ப ஜாக்கிரதையாக பத்திரமா பார்த்துக்கிடணும். நம்ம அந்த நாக்கு வந்து வச்சுட்டு எதுனாலும் பேசக்கூடாது. யாரையும் அற்பமாகவும் பேசிடக்கூடாது. வாய் இருக்குன்னு சொல்லிட்டு யாரையும் திமிராகவும் பேசிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்னடா தெய்வம் வானத்தில் இருக்கிற நம்ம பூமியில் இருக்கணும். அப்போ தான் பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் போட்டிருக்கு. தேவன் வானத்தில் இருக்க நீ பூமியில் இருக்கிற வாயின் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கட்டும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காத, அது புத்தி பிசைக்குதான் பேசிட்டுன்னு சொல்லிடாத. அதை தேவதூதன் கேட்டு அது கையின் கிரியில் அழிப்பானே அப்படின்னு இருக்கும். அதனால் தேவதூதன் அதை வந்து கேட்டு உடனே வந்து கையின் கிரியில் அழிச்சுடுவார். கையின் கிரியில் அழிக்கணும்னா பெரிய பெரிய நோய்களை அனுமதிச்சிட்டாருன்னா அந்த நோய்க்கு பணம் போயிடும். அதனால் ரொம்ப வாய் அதை கையின் கிரியில் பண்ணாதே. நம்மளுக்கு வந்து அந்த சம்பளங்கள் பணங்கள் வந்துட்டு தான் இருக்கும். பயங்கரமான நோய்கள் இருக்குது. அந்த நோயினால் அந்த பணங்கள் பூரா வீணாக போயிடும். அது வாயின் வார்த்தைகள் தான். இன்றைக்கி எதுக்கு அந்த இப்படிலாம் செலவழிது, இப்படி நோய் இருக்குது அது நோய் இருக்குன்னா நம்ம வாயை கட்டுப்படுத்தணும். வாயை கட்டுப்படுத்தி நம்ம அமைதியாக இருந்து போனோம்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் தாண்டி நம்ம போகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். அதான் வாயின் வார்த்தைக்கு நீ என்ன செய்யாத, உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. அதனால் அது உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடுக்காத. அது புத்தி பிசையினால் பேசிட்டுன்னு சொல்லி தேவனுக்கு முன்பாக நீ சொல்லாத. அதனால உன் தேவன் கோபம் கொண்டு உன் கையின் கிரியில் அழிப்பானே அப்படின்னு பைபிள் இருக்காங்க. கையின் கிரியில் அழிக்கிறதுக்கு வாய்க்கு இடம் கொடுக்க தரக்கூடாது. பல நோய்கள் வந்து தாக்கிடும். அதனால் தெய்வம் பிள்ளைகளாகிய நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்னால் பயந்து நடக்கணும். கர்த்தர் அதான் பெரிய காரியங்களை செய்வார். சார்ந்த குணம் உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றுவதற்கு நம்மளை ஆண்டவர் பெரிய காரியங்களை கொண்டு செய்வார். நம்மளை கொண்டு பூமி சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போ நீதியின் மேல் என்ன செய்யணும், உண்மையாக இருக்கணும். எல்லாத்துக்கும் உண்மையாக இருக்கணும். நீதியின் தேவன், நீதியின் கரம் பிடிச்சி நம்மளை நடத்துகிற தேவன். அதனால் நீதியின் மேல் பசிதாக உள்ளவர்கள் நம்ம இருக்கணும். உண்மையாக இருக்கணும், நீதியாக நடக்கணும். எந்த காரியத்திலையும் பொய் சொல்லக்கூடாது. எந்த காரியத்திலையும் மன விரும்பினபடி பேசி தப்பிக்கிறதுக்கு வழி நம்ம தேடக்கூடாது. நம்ம வந்து எது பேசுனாலும் உண்மையாக நீதியாக நடந்தோம்னா, நேர்மையாக நடந்தோம்னா, எத்தனை பேர் குற்றஞ்சாட்டுறது இருந்தாலும் ஒரு வயலுக்கும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா தானியலை பற்றி அப்படிலாம் போட்டிருக்கு. தானியலை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தா அவன் எல்லாத்துலேயுமே உண்மை உள்ளவனாக இருந்தானான். உண்மை உள்ளவனாக இருந்தது பட்டினால அவனை குற்றம் கண்டுபிடிக்க ஒன்றும் முடியல. கடைசியில் அவனை ஜெபிக்கிறத தடை பண்ணணும்னு சொல்லி என்ன செய்வாங்க, போய் ராஜாவை தான் 30 நாள் அளவு ஒரு வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, ராஜாவை உண்மை தவிர வேறு எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சுற்றி இருந்தவங்க கூட போய் சொல்ல வச்சுருவாங்க. ஆனால் அந்த ராஜா என்ன செய்யுங்க, அது இப்படி அது மீறி செஞ்சாங்கன்னா அவங்க சிங்கக்கவியில் போட வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டாங்க தானியல் இப்போ போட்டாங்க.
ஆனால் தானியேல் வந்து உண்மையாக இருந்ததுனால ஆண்டவர் அவர் என்ன செஞ்சார், பாதுகாத்தார். ஆனால் அவருக்கு முன்னால் அவருக்கு விரோதமாக பொறாமையோடு அலைஞ்சாங்கல்ல, அவங்கள மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தையே அந்த சிங்கக்குப்பியில் தூக்கி போட்டு கொண்டுட்டாங்க. இவரை தூக்கி போட்டு இவரை பார்த்தா முழுவதும் சிங்கம் இவரை தொடவே இல்லை. சிங்கத்தின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டுட்டாராம். பாட்டு தானியேலே இருக்கிறாரு. ராஜாவை தூங்க விடலை. ராஜா என்ன காலையிலே துயர சத்தமாக வந்து இடைவிடாமல் ஆராதிக்கிற ஒரு தேவனை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா அப்படின்னு சொல்லி தேவனுடைய தாசனேன்னு சொல்லி கேட்பார். ஆமாம், நான் உமக்கு விரோதமாகவும் ராஜாவுக்கு விரோதமாகவும் நான் குற்றம் செஞ்சது இல்லை அப்படின்பாரு. அதனால ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார் பாருங்க. அதாவது யாருக்கு உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலை, குற்றம் செய்யலை, தேவனுக்கு விரோதமாக நான் குற்றம் செய்யலை. ஆனால் தேவன் சிங்கத்தின் வாயை தூதனை அனுப்பி கட்டி போட்டார் அப்படின்னு சொல்லி அவர் ராஜா வெளியே கொண்டு வர வச்சுருவார். தானியேலை வெளியே கொண்டு வந்துடுவாங்க. ஆனால் இந்த தானியேலுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்புனாங்களோ அவங்கள மாத்திரம் இல்லை, அவங்க குடும்பத்தில் அவங்க மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் சேர்த்து ராஜா எல்லா குடும்பத்தையும் சிங்கக்குப்பியில் தூக்கி போட வச்சுருவாங்க. அது போய் அப்படி அவங்க கீழே விடுறதுக்கு முன்னாடி அந்த சிங்கங்கள் போய் கடித்து அதை என்ன எலும்பெல்லாம் உடச்சி நொறுக்கி போட்டுட்டு கொன்று போட்டுட்டுன்னு சொல்லுவாங்க. பைபிள் போட்டிருக்கு தானியேல் 6ஆம் அதிகாரத்தில். அதனால் அவர் எந்த குற்றங்கள் பிடிக்கிறது பார்க்கும்போது அவர் எல்லாத்துலையும் உண்மை உள்ளவனாக இருந்தார். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் எல்லாத்தையும் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும். எந்த மனுஷனையும் பிரியப்படுத்தக்கூடாது. எந்த மனுஷனை பிரியப்படுத்தணும்னா பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும். அதனால் எந்த காரியத்தையும் அவங்களுக்கு முன்னாடி போய் நம்ம நடிக்க வேண்டியது வரும். எதுக்கு மனுஷனுக்கு முன்னால் போய் நடிச்சுக்கிட்டு இருக்கணும், மனுஷனுக்கு முன்னால் போய் ஏன் பொய் சொல்லிட்டு அலையணும், மனுஷங்களுக்கு முன்னால் போய் நின்று டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கணும். எதுக்கு போட்டு நம்ம பாட்டுக்கு ஆண்டவரை ஆராதனை பண்ணணும், ஆண்டவருக்கு முன்னால் அவருக்கு முன்னால் உண்மை சுத்தமாக இருக்கணுங்கிற ஒரு முயற்சி பண்ணுங்க. கர்த்தர் நடத்துவார் உங்களை. அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீதியின் மேல் பசித்தாங்க, உண்மையாக இருக்கிறது அது மேலே பசித்தாங்கணும். பொய் சொல்லக்கூடாது, நான் உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் உண்மை உள்ள தேவன், உண்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அப்போ நான் உண்மை உள்ளவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். அதுதான் கர்த்தர் அது விரும்புகிறார் ஆண்டவர். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா திருப்தி அடைவாங்க. அவங்களுக்கு வந்து பசியே எடுக்கக்கூடாதபடி அவங்க வாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையும் இருக்காது. நிறைய தான் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். அவர் திருப்தியாக்கிக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் இரக்கம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும், அதை விரும்புகிறாரு. இரக்கம் உள்ளவர்களுக்கு இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பு நடக்கணும் பைபிளில் போட்டிருக்கு. அதனால் நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் யாருக்கு இறங்கணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் இறங்கி நம்ம பைத்தியக்காரங்க மாதிரி ஆகக்கூடாது. அது இறங்க ஒரு சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம ஒருத்தர் தர்மம் கேட்குறான் அப்படின்னு சொல்லி நம்ம கையில் கொடுத்தோம்னா அதுக்கு பெரிய காசு கொடுத்தா அவன் குடிச்சிட்டு போயிடுவான். அவன் நம்ம மீது தான் பாவம் செஞ்சுட்டு போயிடுவான். மதுபானத்தை வாங்கி குடிச்சிட்டு போயிடுவான். அதனால நம்ம என்ன சொன்னால் சாப்பாடு வாங்கி கொடுத்துருங்க, இல்லாட்டி இப்படி செய்யக்கூடாது ஆண்டவர் பற்றி சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவங்களுக்கு நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பார் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதனால் என்ன செய்யுங்க, அந்த இறக்கம் நமக்கு வேணும், அந்த இறக்கம் வேணும். நான் ரொம்ப இறங்கிடக்கூடாது. இவங்கள்ட்ட இறங்குனா அவங்க நம்மளை ஒரு பைத்தியம் வாங்கி போட்டு போயிடுவாங்க, பைத்தியம் வாங்கிடுவாங்க. அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நான் வெளியூர்லேருந்து வந்தேன், தஞ்சாவூர்லேருந்து வந்தேன், கடலூர்லேருந்து வந்தேன், விழுப்புரத்துலேருந்து வந்தேன், எனக்கு 200 1000 வேணும், 500 வேணும் அப்படின்னு ஏமாற்றிடுவானுங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், ரொம்ப இறங்கிடக்கூடாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் இந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ளணும். இரக்கம் பெற்றால் இரக்கமுள்ள நியாயத்திற்கு நடக்கணும். பைபிளில் போட்டிருக்கிறாரு. பாருங்க, அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு பரலோகராஜ்யத்துக்கு போகும்போது நமக்கும் அங்கே இரக்கமுள்ள நியாயத்திற்கு நடக்கும். நம்மளுக்கும் கர்த்தர் நல்லா ஆசீர்வதிப்பார். நீ பரவாயில்ல, இந்த உலகத்தில் இருந்தீங்க, ஏழை மக்களை நினச்சிங்க, எல்லா மக்களும் யார் யாருக்குன்னு பசியாக இருக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க, வஸ்திரங்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்வார். யாருக்கு இறங்கி செயல்படுறோமோ அந்த காரியத்துக்கு நாங்கள் சொல்வார். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் அப்படின்னு மலைப்பிரசங்கத்தில் ஆண்டு சொல்லிட்டு இருக்கிறாரு. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இருதயத்தில் நினைச்சு சுத்தம் இருக்கணும். ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஒரு மனசு கஷ்டம் இருக்கணும். ஆண்டவரே, நீர் வந்து பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் எங்களை பரிசுத்தம், நம்மளை பரிசுத்தப்படுத்துறதுக்கு அவரவே பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் யோவானில் போட்டிருக்கு, உங்களை பரிசுத்தமாக்குவதற்காக என்னை தானே நான் பரிசுத்தமாக்கி கொள்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் பாருங்கள், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், அவரையே நினைச்சிடாரு பரிசுத்தப்படுத்திக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்படி இருப்பார்களாம், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ நீங்கள் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் இருதயத்தில் சுத்தம் என்ன செய்யணும், இருக்கணும். சுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும், இல்லாட்டி முடியவே முடியாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட வந்து பேசுவார், வைப்பார். அந்த இருதய சுத்தத்தை நம்ம ஒன்றும் உடனே பெற்றுக்கொள்ள முடியாது.
நம்ம தான் ஒவ்வொரு ஸ்டெப்பும் அங்கே கரெக்ட் பண்ணி நம்ம இருதயத்தை சுத்தப்படுத்தி அப்படி கூட்டிகிட்டு போய்கிட்டே தான் இருப்பார். பரலோகத்துக்கு போகிற பாதையை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டு வர்றாரு. அப்படி அழகாக ஒவ்வொரு பாதையும் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாருங்க, சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு சொல்கிறாரு. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் தான், அவங்க தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் பைபிளில் போட்டிருக்கு. உண்மைதான். நம்ம ஒரு காலத்தில் அழுதோம், ஒரு காலத்தில் புலம்பி தவிச்சோம். ஆனால் ஆண்டவர் அந்த வேதம் அந்த என்ன யோவனில் போட்டிருக்குல்ல, மெய்யாகவே நீங்கள் புலம்பி அழுவீர்கள், உலகமும் சந்தோஷப்படும், ஆனாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க, உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் அப்படின்னு. அவன் புலம்பி அழுகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, சந்தோஷப்படுறதுக்கு ஒரு காலத்தாண்டு வச்சுக்காரு. ஒரு நேரம் புலம்பி அழுதோம், ஆனால் ஒரு காலத்தில் சந்தோஷத்தை கொடுத்துருக்காரு ஆண்டவர். அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதை வச்சுருக்காரு. அப்படி சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்தரும் அழுகிறவங்களை பார்த்து அவங்க அழாதீங்க அப்படின்னு போய் சமாதானம் பண்ணுகிறவங்கள மாற்றிடுவார் ஆண்டவர். நம்மளை அந்த ஸ்டெப்புக்குள்ளே கொண்டு வந்துடுவார். அப்படி அழகாங்க, ஏன் அழுகுறீங்க, பறக்கும்போது ஏன் அழுகுறீங்க, அவர் பார்த்துக்கிடுவார். ஏன் கவலைப்படுறீங்க, பார்த்துக்கிடுவார். உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு இந்த பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் சரியாயிரும், பயப்படாங்க, எதையும் குறித்து பயப்படாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பாதைக்கு அந்த கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டார்னு அர்த்தம். அப்படி கொண்டு வந்துருந்தாரு. கர்த்தருடைய பிள்ளைகளை சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அந்த பாதையில் கடந்து வரலன்னா நம்மளால யாரையும் சமாதானப்படுத்த முடியாது. அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் மனப்பிரசங்கத்திலும் ஆண்டவரும் ஒவ்வொரு பாதையிலையும் ஸ்டெப்பாக நம்மளை கொண்டு வந்துக்கிட்டே இருக்காரு. எல்லா அழுகையும் எல்லா புலம்பலையும் கர்த்தர் மாற்றுகிறாரு. சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றியிருந்தாரு. நீதி நிமித்தம் துன்பப்படுகிற பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் நாம் உண்மையாக இருக்கும்போது நம்மளுக்கு துன்பம் என்ன செய்யும், வரும். அப்போ அந்த துன்பம் வரும்போது நம்ம வாய் திறக்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு பிசாசு ஒரு பக்கம் நிற்பான், ஆண்டவர் ஒரு பக்கம் நிற்பார். என் பிள்ளைய நான் இந்த பாதையில் கொண்டு வந்திருக்கேன், என் பிள்ளை எதிர்த்து பேசவே செய்து என் பிள்ளைங்க அமைதியாக போவாங்க, இந்த துயரப்படுற காலத்தில் அவர் பொறுமையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கரெக்ட் பண்ணிடுவார். நீதி மீத்தும் துன்பம் நம்ம உண்மையாக நடந்து போய்கிட்டு இருந்தோம்னா நம்மளை துன்பப்படுத்துகிற ஒரு கூட்டம் என்ன செய்யும் இருக்கும். எல்லாராலும் நீங்கள் பகைக்கப்படுகள் இருக்கு. அதனால் அவர் வசனம் சொல்லியிருப்பார் யோவான் 14ஆம் அதிகாரத்தில், ஒருவன் ஒரு நிந்தித்தால், ஒருவன் உன்னை அவமானப்படுத்தினார், என்ன நிந்திச்சுட்டு என்னை அவமானப்படுத்திட்டு தான் உன்கிட்ட வருவது வார்த்தை. அதனால் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டே பாரு. அப்போ நமக்கு அந்த வசனத்தில் ஃபஸ்ட்டே தந்துருந்தாரு. அப்போ சரி அப்படின்னா நான் சொன்னேன், எஸ்ப்பா இது என்னுடைய வேலை இல்லை, இது உங்களுடைய வேலை. என்னையும் அவமானப்படுத்தலை, என்னையும் துன்பப்படுத்தலை, உங்களை தான் துன்பப்படுத்துகிறாங்க, உங்களை தான் அவமானப்படுத்துகிறாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி அமைதியாக இருந்துவிடுவோம். அப்போ ஒரு சொல்லுறது, சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுவேன் பாருங்க. அலையிலையா நீ சும்மா இரு நான் யுத்தம் பண்ணுவேன் பாங்க. அப்போ ஆண்டவர்களை கொடுத்து நம்ம பாட்டு அமைதியாக போய்கிட்டே இருக்க, அவர் என்ன சொல்கிறோம் கேட்டு போய்கிட்டே இருக்க தான். நான் மாம்சத்துக்கு குதிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க அது குதிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் நிறைய பாடங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆமாம், ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செய்யணும், நீதி நிமித்தம் துன்பப்படும் போது பாக்கியவான்களாக இருப்பீங்களா. பரலோக ராஜ்யம் நீதி அவங்களுடையது போடுறது. அந்த பரலோக ராஜ்யம் நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையதும் போடுறது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேர் பொய்யாய் சொல்வார்கள்னா பாக்கியவான்களாக இருப்பீங்க. அவங்க உங்களை பொய்யான கதைகள் கட்டுக்கதை வைக்காங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, சும்மா இருங்கிறாரு. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள்னா பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அதனால் நிறைய பிள்ளைங்களுக்கு அன்னிச்சு அன்றைக்கி நிறைய பிள்ளைங்களை ஊழியம் செய்கிற பிள்ளைங்களை பூரா என்ன செய்கிறாங்க, துன்பப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு அவங்க ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க, என்னதெல்லாமோ சொல்கிறாங்க. ஆண்டவர் பிள்ளைங்களை கத்தரி ஊழியம் செய்கிற பிள்ளைகளை என்னதெல்லாமோ பண்ணிக்கிட்டே வராங்க. ஆண்டவர் நினச்சா நீதி நிமித்தம் துன்பப்படுற பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லிட்டார். என் நிமித்தம் உங்களுக்கு நிந்தித்து துன்பப்படுத்துகிறார். அப்போ ஆண்டுடைய பிள்ளைங்களாக இருக்கும்போது நம்மளை நிந்தித்து நம்மளை துன்பப்படுத்துகிறாங்க. அதனால் என்ன செய்யுங்க, நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பாங்க. பொய்யான வார்த்தைகளை தான் சொல்லுவாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்களை அட சொல்லியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா உலகத்தான் நம்ம கிடையாது, நம்ம ஆண்டுடைய பிள்ளை. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்னை பொறுமையாக இரு, அமைதியாக இருந்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். அதனால அவங்க யாருங்கிறது தெரியணும்ல, நிறைய பேருக்கு ஏசப்பா யாருங்கிறது தெரியணும். அதனால் இன்னைக்கு அவங்க மனம் விரும்பினபடி எல்லா நாளும் என்னதுனாலும் பேசுகிறாங்க. ஆனால் ஆண்டு விட மாட்டார். அதான் நிறைய சொல்லுவாங்க, ரொம்ப பேசாதீங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு பாவம் வரும், உங்கள் பிள்ளைகளுக்கு சாபம் வந்துடும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுங்க. உங்கள் தாய் தப்பை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்கணும், தவிர சாபத்தை சேர்த்து வச்சிடாதீங்க. பிள்ளைகளை அது பின்னால் தாக்கும். இப்போ ஒன்றும் தெரியாது, பின்னால் பிள்ளைகளை தாக்கும். அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா அடுத்தவங்க மேலே பொய்யான காரியங்களை சொல்லாதீங்க. அடுத்தவங்களை என்ன செய்யுங்க, ஆண்டுடைய பிள்ளைகளை நிந்திக்காதீங்க, துன்பப்படுத்தாதீங்க, தீமையான மொழிகளை என்ன செய்யுங்க சொல்லாதீங்க.
அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் தப்பிச்சு வெளியே போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் சில பேர் தப்பி அதில் சிக்கிக்கிடுவாங்க. இப்படி இஷ்டத்துக்கு பேசுவாங்க, வாய் இருக்குன்னு அவ்வாடு பேசுவாங்க, அவ்வாடு மனம் விரும்பிலாம் பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் குடும்பத்தில் பிரச்சனை ஏசு கிறிஸ்து ஏன் என்னை துன்பப்படுத்துறாரு, ஏன் வேதனைப்படுத்துறாரு, அவர் கண் இருக்குதா, மூக்கு இருக்குதா, வாய் இருக்குதான்னு அவர் ஏசப்போ ஏசையும் செய்வாங்க. நம்ம பேசுகிற வார்த்தை தான் அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்கு, குடும்பத்தை பாதிக்குங்கிறது தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பான்னு வேதம் கூறுகிறது. அதனால் தெய்வ பிள்ளைகளை நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் அறுப்பீங்க. என்கிட்ட மொரதேக்காவுக்கு ஆமான்னு நினச்சி செஞ்சுப்பான், தூக்கு மரம் போட்டிருப்பான், அவனை தூக்கணும், கண்டிப்பாக தூக்கி கொண்டு போட்டணும்னு நினைக்கிறான். கடைசி அந்த தூக்கு மரம் யாருக்கு வந்துச்சுன்னா, எவன் தூக்கு மரத்தை நட்டினானோ அவனை தான் தூக்கு மரத்தை தூக்கி போட்டாங்க. அப்போ நீ எதை விதைக்கிறாயோ அதை தான் அறுப்பேன். அப்போ அதனால கத்துடைய பிள்ளைகளை நீ பொய்யான வார்த்தைகளை சொல்லி 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 கடைசியில் நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளை அதே பாதையில் கடந்து வர வேண்டி வரும். அதே பாதையில் நீங்கள் பொய் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கீங்களே, உங்கள் பிள்ளைங்க அதே உங்கள் பிள்ளைக்குன்னு ஒருத்தர் வச்சுட்டு இருக்கும். உங்கள் பிள்ளைங்களுக்கு வரும்போது உங்கள் பிள்ளைகளுக்கு அதே வார்த்தைகளை ஆண்டவர் அனுமதிப்பார். அதனால் நீங்கள் என்ன காரியத்தை செய்கிறீங்களோ அந்த காரியம் உங்கள் பிள்ளைங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். அதனால் நீங்கள் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடந்து வாயை பொத்திக்கிட்டு, ஆண்டவரே நான் என்ன யாரையும் நான் அவமானப்படுத்தியிருந்தால், யாரையும் அசிங்கப்படுத்தியிருந்தால், யாரையும் நான் நிந்திச்சிருந்தால், யாரையும் நான் பொய்யான வார்த்தையில் சொல்லியிருந்தால் என்னை மன்னிங்க ஆண்டவன் சொல்லி தலைகீழ் உளுந்து ஆண்டு சமூகத்தில் கெஞ்சினா ஆண்டவர் பார்க்க ஒரு நேரம் மனம் திரும்பினால் மனம் இறங்கினாலும் இறங்கலாம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் சமூகத்தில் அந்த மனம் திரும்புன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இதை புறஜாதி மக்களுக்கு சொல்லலை, கட்டுடி பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ மனம் திரும்பு அப்படிங்கிறது கட்டுடி பிள்ளைக்கு தான். மனம் திரும்புக பரலோகராஜ்ய சமயமாயிற்று. அவங்க கத்துடைய பிள்ளைக்கு தான் நீங்கள் நிறைய காரியத்தில் மனம் திரும்பணும். வாயில் வரலாம் நிறைய பொய் தான். பொய் அடுக்கடுக்காக பொய் சொல்லுவாங்க, அடுத்தவங்க நம்புற மாதிரி. ஆனால் நீங்கள் பொய் சொல்கிறது ஆண்டவருக்கு பிரியமான காரியம் கிடையாது, அவருக்கு பிடிக்கவே செய்யாது. மனுஷனை பிரியப்படுறதுக்கு நீ என்னத்து போலான்னு பொய்யை சொல்லிட்டு எதுவும் சட்டியை தூக்கி பெட்டிக்குள்ள போடு, பெட்டியை தூக்கி சட்டிக்குள்ள தூக்கி போடு, என்னத்தையும் பண்ணிட்டு போ. ஆனால் பொய்யான வார்த்தைகள் பிசாசுக்குரியது. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அதனால் பொய்யனும் பொய்க்கு பிதாவும் இருக்கிறான். அந்த பிசாசு பையன் தான் வாயில் பொய்ய வைக்கிறான். எதை நீங்கள் இல்லை, நீங்கள் பேசலை, நீங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். அந்த பொய்யான வாயில் தப்பி தவறிய வாயில் இனிமேல் பொய் வரக்கூடாது ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கடந்து அந்த காரியத்தில் விடுதலை பெற்றால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். அதனால் நீங்கள் பாருங்கள், பொய்யான காரியங்களை நீங்கள் சொல்லுவாங்களான்னா நீங்கள் பாட்டு வாங்க கொஞ்சம் ஆண்டவர் டிஃப்ரென்ஸ் ஆகிட்டாரு. ஆனால் பொய் பேசுகிறவங்க மாட்டிக்கிடுவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருக்குது. எந்த காரியத்துலையுமே பொய் வார்த்தை பேசாதீங்க, பொய்யை பேசாதீங்க, கெட்ட வார்த்தை பேசாதீங்க. மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையை கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் துக்கப்படுகிறான்னு வசனம் போட்டிருக்கு. அதனால் அவரை துக்கப்படுத்தாதீங்க. மீட்கப்படும் நாளுக்குன்னு முத்திரையாக கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவியானவர் பரலோகராஜ்யம் போகிற பாதையில் நம்ம பரிசுத்தாவியானவர் இருந்தால் தான் அவர் தான் நம்ம பரலோகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போக முடியும். அவருடைய ஆவியில் நிரப்பப்பட்டவங்களாக இருந்தால் தான் நம்ம அவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அவர் பேசுவார். தூங்காத, முழிச்சிரு, பாரு, பாரு, ஆயத்தமாக எல்லாம் ஜோமன்னு அவர் சொல்லுவார். அவரை நம்ம தூக்கப்படுத்திட்டோம்னா நம்மள்கிட்ட வெளியே போயிடுவார். அதனால் உன் மனம் விரும்பினபடி நீ செயல்பட்டீங்கன்னா, உங்கள் மாம்சம் விரும்பினபடி நீ செயல்பட்டீங்கன்னா, அதனால் எல்லாத்துலேயும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருவீங்க, எல்லாத்தையும் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. அதனால் ரொம்ப ஜாக்கிரதை. கையில் கொடுக்கப்பட்ட பைபிள் வசனம் ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்டு அதன்படி நடக்கிறது தான் வசனத்தை பைபிள் கொடுத்துருக்கிறாரு. எதை கடமைக்கே கிறிஸ்தவன் கையில் பைபிள் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கல. பைபிள் வசனத்தை வாசித்து அதுக்கு கீழ்ப்பிடிச்சு நடந்தால் தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவர். இன்னொரு வசனம் இருக்குது, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்கதரிசியும் அப்படியே துன்பப்படுத்தினார்கள். பொய்யா சொல்கிற காரியத்தில் நீங்கள் அவங்க பொய்யா சொன்னாங்கன்னா நீங்கள் சந்தோஷப்படுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். எங்களுக்கு சொல்லிட்டாரு, பொய்யா யார் என்ன சொன்னாலும் நீ சந்தோஷப்படுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பொய் பேசுகிறவனுக்கு தண்டனை இருக்குது. பொய் பேசிட்டாலே தான் தண்டனை. மனுஷனை பிரியப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் தண்டனை இருக்குது. ஆண்டவர் அதை கரெக்ட் பண்ணுவார். ஆனால் பரலோக ராஜ்யத்துக்கு போகிறது சும்மா கை வச்சு கூட்டிகிட்டு போக மாட்டார். நம்ம நம்மளை சுத்தமாக பரிசுத்தப்படுத்தி நம்மளை புடமிட்டு அவரை நம்ம சுத்த பொண்ணாக்கி வசனத்துக்கு ஒத்து வாராங்களான்னு பார்த்து தான் நம்மளை பரலோகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். அதான் பார்ப்போம். யோசேப்புக்கு ஆண்டவர் 108ஆம் அதிகாரத்தில் போட்டிருப்போம். யோசேப்பு கொடுத்த வாக்கு தத்துவம் அவனை புடமிட்டு கையில் காலில் விலங்கு போட்டு அவரை அப்படியே ஆண்டவர் உருவாக்கி தான் எகிப்து தேசத்தில் ஆண்டவர் அதிபதியாக மாற்றினாராம். அதனால் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தணும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா
இந்த உலகத்தில் வசனங்கள் கட்டுரை வார்த்தைகள் நம்ம புட விட்டுக்கிட்டே தான் இருக்கும். நீ அதை கேட்டுகள் பார்த்து அதுக்கு கீழ்ப்பிடிச்சு நடந்தால் தான் நீ அந்த ஆசிரமத்துக்கு போக முடியும். இல்லை நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் இருப்பேன், நான் இப்படித்தான் இருப்பேன்னா இப்படித்தான் இருப்பேன்னா அதை ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவர் நினச்சிவார், அதுக்கு சரி கட்டிடுவார். அதான் கட்டுரை வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, சந்தோஷப்படுங்க. ஆண்டோடைய பிள்ளையாக நீ வச்சிருக்காரு, அதுக்காக ஏசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டு இந்த காரியத்திலிருந்துலாம் எனக்கு விடுதலை கொடுக்குறதுக்காக நீ இந்த பாதையில் நடத்துகிறாருன்னு சொல்லி நன்றின்னு சொல்லுங்கள். அப்போ தான் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய முடியும். கர்த்தர் நம்மளை கொண்டு அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அந்த காரியத்தை அவர் செய்ய முடியும். அதனால் உன் மன விரும்பினபடி நீங்கள் போய்கிட்டு இருந்தீங்கன்னா தேவனுடைய வேலை நம்மளை வச்சு செய்ய முடியாது. அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தால் தான் செய்ய முடியும். அவருக்கு அவர் என்ன சொல்கிறான், நான் இப்படித்தான், என்னை மாற்ற ஒரு நாள் முடியாது அப்படின்னா அவர் ஒரு ஆயுதத்தை கையில் எடுப்பார். நம்மளை மாத்திரக்கு எதை வச்சு அவனை எந்த இடத்துல தட்டுனா அந்த சப்பல் சரியாகுங்கிறத பார்த்து தட்டுவார். அதான் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்புங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. கண்களை முடிச்ச விப்போம். எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த நாளிலேயும் ஆண்டவரே மலை பிரசங்கத்தை பற்றி தகப்பனே பேச வைத்தேன். உமக்கு நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆண்டவரே நீ மலை பிரசங்கத்தில் நீர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீ போதிச்சீர் ஆண்டவரே. அதன் பிரகாரம் ஒவ்வொரு ஸ்டெப்லேருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுத்து கர்த்தாவே அதுக்குள்ள தைரியத்தையும் அதுக்குள்ள பலனையும் கொடுத்து நடத்தி வருகிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு மக்களும் இப்படி செய்தியை கேட்டு அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பலத்தக்கரம் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துங்க சுவாமி. மனிதனுக்கு ஜீவன் எந்த வருஷத்தில் ஆண்டவரே உங்களுடைய இடத்துல வரணும்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஆண்டவரே நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை மாற்ற யாராலையும் முடியாது, இந்த காரியத்தில் நான் ஜெயிச்சு தான் ஆகுவேன், இந்த காரியத்தில் பாருங்கள் நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இன்னைக்கு இரவில் தூங்கி காலையில் முழிக்கிறது பெரிய காரியம். ஆண்டவருடைய கருத்தில் தான் நம்மளுடைய ஜீவனும் நம்மளுடைய உயிரும் ஆண்டவருடைய கருத்தில் தான் இருக்குது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவர் பயந்து நடங்க. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்க, அதன்படி நடங்க. அவர் நம்மளை கொண்டு என்ன செய்ய சித்தோ அதன்படி நம்ம நடக்க விரும்பும்போது நம்ம அவர் செய்கிற காரியம் நம்மளை கொண்டு என்ன செய்ய நினைக்கிறோம் அது நடக்கும். கர்த்தாவே இந்த காரியங்களுக்கு நன்றி ஏசப்பா. நீர் பொருட்படுத்தி நடத்தும் மைங்களும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழுவதும் வஸ்தாமத்தை சோத்ரி, நாத்துமாவே கர்த்தரை சோத்ரி, கர்த்தர் செய் சகல உபகாரங்களை மறவதே, ஆமே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமே.